ரங்கா, யார் தெரியுமில்ல? டிரைவர் பண்ண ஜாயின் பண்ண பேரு சீதா. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இதுல என்ன எழுதி இருக்கு? அவளுக்கு வாழ்வு கொடுக்க சொல்லி அவங்க அப்பா வேளாண்மையில எழுதியிருக்கிறோம். ரங்கா, அவ வாழ்க்கை நடத்த வேண்டிய இடம் இதேதான். போங்கண்ணே. உங்க அப்பா என் உயிரையே காப்பாத்தினாரம்மா. அதுக்கு பதிலா உன்னை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. ரொம்ப நன்றிங்க. ஆமா, அப்பா சிக்மா இருக்காரம்மா? இருக்காங்களா? இல்ல, கோயிலுக்கு போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்கம்மா. அதுக்குள்ள அந்த ரூம் வேணாமா நீ? என்ன? சரி, உள்ள வரலாம். இந்த ஆபத்திலிருந்து நீதான் என்னை காப்பாற்றணும். உன்னை காப்பாத்த நான் இருக்கேன், கவலைப்படாத. சீதா, என்னம்மா? இந்த முதலாளி என்ன ஒண்ணுமே புரியல. என்னம்மா? பயப்படாதீங்க, நான் இருக்கேன். அந்த குட்டியை ஏமாத்தி தப்பிச்சுட்டான். இந்த பக்கம் நான் வந்தது எங்க போயிருக்கோம்? அதுதான் தெரியல. அது முன்னால வந்துட்டே இருந்தது, நாம பின்னால ஓடி துரத்தி வந்துகிட்டே இருந்தோம். ஆமா, திடீர்னு மின்னல் மாக மறைஞ்சிடுது. எங்க போயிடும்? எங்க போனாலும் விடவே மாட்டான். அந்த தெரு பக்கம் பாப்போம், வாங்க. சரி. காரை எடுத்துக்கிட்டு எங்கடா போன? புஸ்தகம் வாங்குறதுக்கு, புடலங்காய் வாங்குறதுக்கு தான் காரு. நீங்க அவனு கடிலாக்கல வைக்கல் ஏத்திட்டு வர்றான் ஊருக்குள்ள. நீங்க என்னமோ அதிசயமா 100 years. எங்க போன? புஸ்தகம் வாங்கிட்டு வரலான்னு போனப்பா. புஸ்தகத்துக்கு போறோம். எனக்கு எவ்வளவு வேலை? புஸ்தகம் வாங்க போறேன். போடா, அப்புறம் எடுத்து வா. போடா, போட கடவுள் பண்றேன். சாஸ்திரப்படி நடங்கடா. இந்த ஊரு பூரா தேடியாச்சு, அவளை காணோமே. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அந்த பொண்ணு வேலாயுதம் பிள்ளை வீட்டுக்கு தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். இருக்காது. அப்படி போயிருந்தாலும் அவ அங்க இருக்க முடியாது. ஏன்னா சீதா டிரைவர் பொன்னுசாமியோட பொண்ணுங்கிறதுக்கு அத்தாட்சி இந்த லெட்டர் ஒண்ணுதான். இது இல்லைன்னா அவதான் அவனுடைய பொண்ணுங்கிறத அந்த வேலாயுதம் பிள்ளை எப்படி நம்புவான்? அதுவும் சரிதான். அண்ணே, என்ன? வேலாயுதம் பிள்ளை வந்துட்டாரு. சரி, நீ எங்கே இரு. வாங்க. ஏன் காலை ஓதுறீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னைக்கு ஒண்ணு கச்சேரி இல்ல? ஏன் இல்ல? என்ன நடந்துகிட்டு இருக்குமே? எங்க? ஐயா சாமி வீட்டுல. யாரு?
பேசாத உட்காருப்பா, என்ன மரியாதை வேண்டியது இருக்கு?